ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। நம்முடைய வைதிக தர்மத்தின்படி நம்முடைய எல்லா வியாபாரமும் 3 கேட்டகரியில வந்து. வியாபாரம்னா என்ன? கர்மா, ஆக்டிவிட்டிஸ், ஆக்ஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாமே ஒரு 3 கேட்டகரியில வந்து. அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணினாங்க? நம்ம செய்யற கர்மாவை வச்சோ இல்லைன்னா கர்ம பலத்தை வச்சோ அவங்க கேட்டகரைஸ் பண்ணல. பின்ன எப்படி பண்ணினாங்க அப்படின்னா, நம்ம அதை செய்யற முறை இருக்கு இல்லையா, மீன்ஸ் எப்படி அதை செய்யறோம், தட் இஸ் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரு மோட் ஆஃப் ஆக்ஷன், அதை வச்சு 3 கேட்டகரியா பிரிச்சோம். அதாவது காய்கம், வாச்சிகம், மானசம் அப்படின்னு 3ஆ பிரிச்சோம். காய்கம்ங்கிறது உடல் ரீதியா, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்ததுதான். உடல் ரீதியா உடம்புல இருக்கிற அங்கங்களை வச்சு நம்ம செய்யற வியாபாரம்னா ஆக்டிவிட்டிஸ். வியாபாரம் இப்பெல்லாம் வியாபாரம்னு சொல்றோம்னா ஆக்டிவிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. காயம் என்றால் உடல். காயம்னா உவா பட்டிருக்கு, அதுவும் காயம். அது ஏன் அதை காயம்னு சொல்றோம் தெரியல. காயம்னா உடல். காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா வீவன் செய்த மண் பாண்டமடா அப்படின்னு சினிமா பாட்டு. உடம்பால நம்ம நிறைய காரியங்கள் செய்யறோம். ப்ரிடாமினன்ட்லி நம்ம பண்றது சாப்பாடுல இருந்து பார்த்தோம்னா பிசிக்கல் ரொம்ப நடக்கிறது, சமைக்கிறது, விவசாயிகள்லாம் விவசாயம் பண்றது. ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய என்ன வர்ணாசிரம தர்மம் இருக்கோ அதுக்கு படி பார்த்தோம்னா நிறைய பிசிக்கல் எஃபர்ட் நிறைய இருக்கு. ப்ரிடாமினன்ட்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டியா காய்கம்னு சொல்றோம். வாச்சிக்கம்னு எதை சொல்றோம்? பேசுறது, வார்த்தைகளை உபயோகிச்சு வாயை வச்சு பேச வேண்டி இருக்கு. ஏன்னா பேசுறது ரொம்ப முக்கியம். பேசுறது மூலமா தான் நம்முடைய எண்ணங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, ஷேர் பண்ண முடியாது. நாலேஜ் ஆல்சோ இஸ் பாசிபிள். டீச்சிங், அப்புறம் எக்ஸ்பிரஷன் கூட பேச்சு வேண்டியிருக்கு. ஹவ் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வார்த்தைகள் வேண்டியிருக்கு. கம்யூனிகேஷன் சொல்றேன் இல்லையா, அது இதெல்லாம் பேச்சு ஆக்டிவிட்டிஸ். ஸ்பீச். மானசம்ங்கிறது மென்டல் ஆக்டிவிட்டிஸ், யோசிக்கிறது, தப்பா யோசிக்கிறது கூட, சிந்திக்கிறது, பொறுமையா உட்காந்து குழம்புறது, எதையாவது போட்டு தேவையில்லாம குழம்புறது கூட, தேவையோ தேவையில்லையோ ஏதோ ஒன்று குழம்புறது, ரொம்ப முக்கியம் மாதிரி குழம்பிக்கிறது. பயம், இதை பற்றி எல்லாமோ பயம் இருக்கு, அதுக்கு கூட வர்ற எண்ணங்கள். கவலைப்படுறது, சிலருக்கு கவலைப்படுறதே ஏதோ கவலைப்படாம இருந்தா போர் அடிச்சிடும், வாழ்க்கையே வாழாத மாதிரி கவலைப்படுறது. I don't worry, something is wrong with me. I have to be worried all the time so that everything will go well அப்படின்னு ஒரு எண்ணம். பட் எனிவே கவலைப்படுறது. சிலர் பேசுறாங்க இல்லையா, கம்யூனிகேஷன் சொன்னோம். மற்றவா வந்து பேசுறா, அது பேசுறது கூட நம்ம எப்படி வாங்கிக்கிறோம்? மைண்ட்ல தாட்ஸா தான் வாங்கிக்கிறோம். We receive in the form of thoughts, எண்ணங்களாக அதை வாங்குறோம். மற்றவங்களுக்கு அது வாசிக்கும், ஆனா எனக்கு அது கன்வெர்டட் இன் தாட்ஸ்ங்கும் போது அது மானசமா இருக்கு, மைண்ட்ல வாங்கிக்கிறேன், தாட் ஃபார்ம்ல வாங்கிக்கிறேன். என்ன ஸ்ரீஜா தெரிஞ்சதையே சொல்றேன், எத்தனை தடவை எதையே அப்படின்னு உங்க மனசுல தோணிச்சுன்னா அதுவும் தாட் ஃபார்ம், மைண்ட், மானசம். ஓகே,
அதெல்லாம் யாரும் உள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது வேற விஷயம். பூஜையும் ஒரு வியாபாரம் தான். என்ன மாதிரி வியாபாரம்? காய்க வியாபாரம். நம்ம ஷோடசோபச்சாரா பஞ்சோபச்சார பூஜை எல்லாம் பார்த்தோம் இல்லையா? உட்காந்து நிறைய பேர் பண்றேன். ஐ எம் வெரி ஹாப்பி. மெசேஜ் எல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நீங்க அனுபவிச்சு பண்றீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த காய்க வியாபாரம் அது ப்ரிடாமினன்ட்லி நிறைய பிசிக்கல் எஃபர்ட் நிறைய இருக்கு. விளக்கேற்றணும், சுவாமிக்கு அலங்காரம் பண்ணணும், அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், நைவேத்தியத்துக்கு ப்ரிப்பேர் தயார் பண்ணணும். பெருசா இல்லைன்னா கூட ஏதோ ஒரு பழம் போய் வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் இருக்கு. அப்புறம் தூபம் ஏற்றணும், தீபம் காட்டணும், மணி அடிக்கணும், மணிச்சிண்டே இந்த கையும் அந்த கையும் கரெக்டா, இந்த கையும் சுத்தாம அந்த கையும் நிக்காம பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு புஷ்பமா எடுத்து சுவாமிக்கு போடணும். ரொம்ப முக்கியமா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் வந்து பிசிக்கல் எஃபர்ட் நிறைய இருக்கு. பஞ்சோபச்சாரம் ரொம்ப சிம்பிள் தான், அதுல எஃபர்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட பஞ்சோபச்சாரமும் வந்து காய்கம் தான். பகவானை பஞ்சபூதமா பார்த்து பகவானுக்கு ஆராதனை பண்றது. ஆகாச ரூபமா பார்க்கும்போது புஷ்பம், வாயு ரூபமா பார்க்கும்போது ரூபம், அக்னி ரூபமா பார்க்கும்போது தீபம், ஆபா ஜலமாக பார்க்கும்போது அமிர்தம், வாட்டர், ஜலத்தை கூட அமிர்தம்னு சொல்றோம். பிருத்திவி சந்தனம், இதெல்லாம் காய்கம். நாம சங்கீர்த்தனம் பாடுறது, தேவாரம் திருவாச்சகம் சொல்றது, வேதம் ஓதுறது, வேத மந்திரங்கள் சொல்றது, இதெல்லாம் வாச்சிக்க வியாபாரம். இந்த டேலஸ்ல இருக்கிறவங்க ரெகுலரா நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்றா நடக்கிறது, அப்பப்ப லைவ்ல வரும். அந்த அனுஷ நட்சத்திர பூஜை எல்லாம் இருக்கு, ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் பண்றது, அங்க வந்து கேதர் டுகெதர் அண்ட் டூ தட் ரெகுலர்லி. அதுவும் ஒவ்வொரு ஆட்ல ஒவ்வொருத்தர் டேர்ன் எடுத்துட்டு பண்றது, அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்றது, மெனக்கட்டு போறது. சிலருக்கு யூஎஸ்ல இருக்கிறது அவ்வளவா பிடிக்கல அப்படின்னா கூட, அவ்வளவு திருப்தி இல்லாம இருந்தாலும் கூட யூஎஸ்ல இருக்கும்போது தான் இதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கும். ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்துட்டோம்னா நினைப்பு இந்தியா வந்தா நிறைய பண்ணலாம்னு, பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இங்க வந்தா நமக்கு நிறைய டைம் இருந்தோம், யூஎஸ்ல இருந்தா அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லி சொன்னாலும் கூட யூஎஸ்ல யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அங்க இருக்கிற வரைக்கும் as long you are there, you just enjoy doing everything, don't miss it. அப்புறம் இங்க வந்தப்பறம் யூஎஸ் இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணிருக்கலாமே, அங்க பண்ணும்போது நல்லா இருந்தது அப்படின்னு இங்க வந்து அழக்கூடாது. அங்க இருக்கிறதே எல்லாம் சந்தோஷமா அனுபவிங்க. இங்க வந்தா நிறைய வேற மாதிரி வேலை இருக்கும், டெய்லி தூக்கி தட்டின்னு இருக்கணும். அப்புறம் மழை இல்லைன்னா தண்ணி இருக்காது, தண்ணி பிடிச்சி வைக்கணும். அட்லீஸ்ட் இப்பெல்லாம் பவர் கட் இல்லாம இருக்கு, அந்த மட்டுக்கும் கண்ட்ரி கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. மழை வந்துடுச்சுன்னா நிறைய பாட் ஹோல்ஸ் இருக்கு, சதன்னு இருக்கும், அது வேற மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதுல வண்டியில போயிட்டு வரதுக்குள்ள உடம்பெல்லாம் வலிக்கும். கார்ல தானே போயிட்டு வந்தோம்னா கூட டயர்டா இருக்கும் இங்கெல்லாம். என்ஜாய் ஆல் யுவர் ஆக்டிவிட்டிஸ் இன் யூஎஸ். இந்த நாம சங்கீர்த்தனம் பார்த்தோம், அப்புறம் மானச வியாபாரம்ங்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் நமக்கு, அதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். இந்த 3 வியாபாரமும் ஒரு கர்த்தாவால செய்யப்படுறதுனால, அது ஒரு கர்மாவா இருக்கிறதுனால அதுக்கு பாப புண்ணியம்ங்கிற ஒரு பலன் இருக்கு. அந்த பாப புண்ணியம்ங்கிற பலன் அந்த கர்த்தாவுக்கு, யார் அந்த கர்மாவை செய்கிறார்களோ அந்த கர்த்தாவுக்கு போய் சேருது. இது காய்கம் கர்மத்துக்கு அதிக பலன். காரணம் என்னன்னா, உடல் மனம் வாக் 3மே இதுல ஆக்டிவ் காய்கம் கர்மால. அப்கோர்ஸ் பிசிக்கல் எஃபர்ட் ஜாஸ்தி. அந்த பிசிக்கல் எஃபர்ட் ஜாஸ்திங்கிற காரணத்தினாலே அதுக்கு புண்ணியம் அதிகம். அதுக்காக மற்றதுக்கெல்லாம் புண்ணியம் இல்லைன்னு சொல்லல, அதிக புண்ணியம். ஏன்னா இதுல சிரமம் இருக்கு, எஃபர்ட், அதிக சிரமம். இப்ப பஞ்சோபச்சாரத்தை விட ஷோடசோபச்சார எஃபர்ட் ஜாஸ்தி. ஷோடசோபச்சாரத்தை விட ஒரு ஹோமம் எல்லாம் பண்ணோம்னா அதுக்கு எஃபர்ட் இன்னும் ஜாஸ்தி. பிசிக்கல் எஃபர்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு புண்ணியமும் நமக்கு நிறைய இருக்கு, சிரமம் இருக்கிறதுனால. தேக சிரமத்துடன் கூடிய சத்கர்மா,
பிசிக்கல் எஃபர்ட்டுங்கிறதுனால எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் வந்து புண்ணியத்தை இருக்காது. சத்கர்மாவாக பண்ணும் பொழுது அதுக்கு புண்ணியம் அதிகம். அதனாலதான் சின்னப்பவே நிறைய பண்ணிடணும் அதெல்லாம். இந்த மானச வியாபாரம் தான் தியானம், மெடிடேஷன் சொல்றோம். மெடிடேஷனுக்கு என்ன டெஃபினேஷன்? சகுண பிரம்ம மானச வியாபாரமா, அதுதான் வந்து மெடிடேஷன், தியானம் அப்படிங்கிறது. சகுண பிரம்ம மானச வியாபாரம். மானச வியாபாரம்னா என்ன? மென்டல் ஆக்டிவிட்டி இல்லையா? கவலைப்படுறது எல்லாமே மென்டல் ஆக்டிவிட்டி. மனசால நம்ம எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா? கவலைப்படுறது, பயப்படுறது, குழம்புறது, இது எல்லாமே தியானமானு கேட்டா, அதனாலதான் அந்த மாதிரிலாம் யாரும் கேட்டுடக்கூடாதுங்கிறதுனால்தான் சகுண பிரம்ம அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லிடு. சகுண பிரம்மானா என்ன? ஈஸ்வரா. ஈஸ்வரான்னு இறைவனை பற்றிய தியானம், ஈஸ்வரனை பற்றிய தியானம். அவரை எப்படி தியானிக்கிறது? அவருடைய குணங்களை, அவருடைய ரூபத்தை இதெல்லாம் மனசுல நிறுத்தி அந்த சிந்தனையில இருக்கிறதுக்கு பேரு தியானம். ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அல்லது யாரோ ஒருத்தரை பத்தி நினைச்சுட்டே இருக்கிற தியானம் அப்படின்னு சொன்னா அப்புறம் எல்லாருமே எப்பவுமே தியானத்துல இருக்காங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால இல்ல, பகவத் சிந்தனைய எடுத்துட்டு வரும். காய்க்கும் வாட்சிக்கும் மானச வியாபாரம் இருக்கே, அது பகவான் இல்லாமல் அது வந்து தியானம் ஆகாது. ஈஸ்வரனை எடுத்துட்டு வந்தாதான் அது தியானமாக இருக்கும். பகவத் சிந்தனையோட பக்தியோட பண்ணும்போதுதான் அது தியானம். மற்ற நேரத்துல எல்லாம் அத தியானம் சொல்ல முடியாது. மற்ற நேரத்துல யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், மனசால எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. அதனால இந்த பக்தியுடன் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் அப்படிங்கறதுனால மானச வியாபாரமா இருக்கிறத பகவானை பத்தி புரிஞ்சுக்காம, சரியா தெரிஞ்சுக்காம அது பண்ண முடியாது. பகவானை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம பக்தியும் இருக்க முடியாது. முக்கியமா இந்த சகுண பிரம்ம மானச வியாபாரம் இருக்கே, அதாவது தியானம் இருக்கே, அது டெஃபினட்டா ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈஸ்வரா இல்லாம இருக்கவே முடியாது. காய்கம் வாச்சிக்கம் கூட நம்ம வந்து ஏதோ பெரியவா சொல்றா, எங்க ஆத்துல எல்லாம் பண்ணிருப்பான், எங்க அம்மா பண்ணுவா, எங்க அப்பா பண்ணுவா, தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணுவா, அதெல்லாம் மற்றவங்க எல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்ரத்தே இருக்கு. ஏன்னா அதனால அவெல்லாம் ஒன்றும் கெட்டு போகல, எல்லாரும் நல்லாதான் இருந்திருக்கா. உங்களுக்கும் அதுல ஒரு ருச்சி இருந்திருக்கு, ஒரு ஒரு ஸ்ரத்தே இருந்திருக்கு, நல்ல விஷயம் அப்படின்னு. அதனால யூ வில் பி டூயிங் இட். பட் மானச வியாபாரம் ஒரு மெடிடேஷன் தியானங்கிறதுலாம் அவ்வளவு சிம்பிள் இல்லை. ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈஸ்வரா எல்லாமே அது பண்ண முடியாது. பகவானை புரிஞ்சுக்காம ஒரு ரிச்சுவல் மெடிடேஷன் பண்ணினா அப்ப யாராவது வந்து சொல்லுவாரு, கமெண்ட் ஷேக் யூ பிலீஃப், எந்த பண்ற, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், இதெல்லாம் பண்ணன்னு தெரியுமா, எனக்குலாம் கடவுள்னா என்னன்னு தெரியுமா, அவர் தான் இதெல்லாம் பண்றதுன்னு தெரியுமா, இதெல்லாம் பாவம் இருக்குன்னு தெரியுமா, புண்ணியம் இருக்குன்னு தெரியுமா, நீ பண்ணின பாவம் தெரியாம உனக்கு ஏதாவது இந்த மாதிரிலாம் உங்களை வந்து கடவுள்னா என்னன்னு உனக்கு என்ன தெரியுமா, கடவுளா நல்லவரா இருந்தா உனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, இந்த மாதிரிலாம் they will shake your belief. அந்த ஸ்ரத்தையை வந்து they will shake you up. இந்த மாதிரி பண்றதுனால தான் நிறைய பேரு நம்ம மட்டும் இருக்கோம்னா பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம குழந்தைங்க நம்ம சொன்ன பேச்சு கேட்டு வளர்ந்துருக்குங்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்குல்ல. வேற யாராவது வந்து ஏதாவது ஒன்று த்ரெட்டன் பண்ணும்போது தான் கேள்விகள் அதிகம் வருது. அப்புறம் நம்மளுடைய ஸ்ரத்தையும் அசையிறது. ஸ்ரத்தை இருந்தா கூட இப்படி பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு ஒரு குழப்பம் வருது. அவன் திரும்ப 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 நம்மளை ஏதாவது சொல்லும் போது நமக்கே வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியல, ஒருவேளை அவன் சொல்றது கரெக்ட் தானோங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். This is how conversion goes around, அப்படின்னா people how do they convert? இதுவும் one of the reasons for conversion. How people missionaries work பண்றது அதனாலதான். You have too many girls and your religion is like this. இதுக்கெல்லாம் வந்து ஜாதி பிரச்சனை இருக்கு, வர்ணாசிரம தர்மம் பற்றி புரிஞ்சுக்காம என்ன தேவை அவள் அப்படின்னு இருக்கா. So by this time you should be able to explain all that. Why we have so many girls? What is your religion? நமக்கு ரிலீஜியன் ஒண்ணு கிடையாதுப்பா, இது வந்து சனாதன தர்மம், யூனிவர்சல் தர்மம், ஹிதம். சனாதன தர்மம் வந்து ஹிதமான தர்மம், ஒரு ஆல் ஹியூமனிட்டி, பகவத் சிருஷ்டியில இருக்கிற எல்லாருக்குமே இது ஹிதம் பண்ணக்கூடிய ஒரு தர்மம். இது யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் இட். அது இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கு
உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கலாம். என்ன யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டா நம்ம என்ன விதண்டாவாதத்துக்கு இல்லை, உங்ககிட்ட விதண்டாவாதம் பண்றவா கிட்ட நீங்க போய் ஒன்றும் கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். தெரியலன்னு கேட்கறவாளுக்கு இல்ல உங்க குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு, இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கேட்டா கூட புரிய வைக்கிற அளவுக்கு நீங்க வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். நம்ம படிச்சது வந்து இந்த மாதிரி இதுதான் உண்மை அப்படின்னு இருக்கணும். தர்மாங்கிறது சனாதன தர்மா இட்ஸ் நாட் அபவுட் சிம்பிள் ஃபார்ம்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். வெறும் ஒரு ஃபார்மும் சிம்பிளும் மட்டும் சனாதன தர்மம் கிடையாது. அந்த தர்மத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, வைதிக தர்மம் அது. சாஸ்திரத்துடைய அந்த ஹோல் விஷன் இஸ் தேர் இன் எவ்ரிதிங் வி டு. ஒரு வசுதைவ குடும்பகம்னு சொல்றோம். அந்த உலகமே ஒரு குடும்பம், எல்லாருமே ஒண்ணு. மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரன் சொல்லும்போது அது எல்லாருக்குமே சொந்தமாயிருக்கு. all are equal, everything is sacred. இந்த விஷன் தான் it makes our சனாதன தர்மா so unique. even வர்ணாசிரம தர்மா வந்து சரியா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் நம்ம அதை வந்து மற்றவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷனை வச்சு வெஸ்டர்ன் கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்றதை வச்செல்லாம் நம்ம சனாதன வர்ணாசிரம தர்மத்தை புரிஞ்சுக்க கூடாது. பிரிட்டிஷ் நம்ம இன்வேஷனுக்கு அப்புறம் இருக்கிற ஹிஸ்டரி தான் நம்ம படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்ததுன்னு நம்ம தேசத்துல நமக்கு தெரியவே இல்லை. அவங்க வந்து நம்மளை எப்படி எல்லாம் நாசம் பண்ணினாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ரூட்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதை வச்சு நம்மளுடைய தர்மத்தை தவறாக எடைப்படுத்தாது. இதெல்லாம் எனிவே ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈஸ்வரா ஹஸ் டு பி தேர். அது இல்லாம ஞானம்ங்கிறதோ பூஜைங்கிறதோ வந்து ஸ்திரமாக இருக்காது. கொஞ்ச நாள் தூக்கி போடணும்னு போறோம்பா ஐயா இது எத்தனை நாள் போதிக்கிற மாதிரி ஆயிடும். அது என்ன ஒரு வேலை மாதிரி ஆயிடும். இந்த வேதம் என்ன சொல்றது, ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்றது, the whole ஜகத்துக்கு என்டையர் யூனிவர்ஸ்க்கு காஸ் யாருன்னா ஈஸ்வரா, பிரம்மன். நாட் பிரம்மாஜி, பிரம்மன் ஈஸ்வரா. இந்த ஜகத்துங்கிறது பகவானை விட்டு வேறாக இல்லை. எப்படி இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே. அப்படின்னு நிமித்த உபாதான காரணமாக பகவான் இருக்கார். அவரே தான் மெட்டீரியல் காஸ், அவரே தான் இன்டெலிஜென்ட் காஸா இருக்கார். that cause has unlimited power, unlimited knowledge. It is all pervasive. So இதுக்கு உபனிஷதம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. பூர்ணனா பீவன், ஸ்பைடர் அண்ட் வெப்பர், ட்ரீம் அண்ட் த ட்ரீமர். அது மாதிரி the whole ஜெகத் is not separate from ஈஸ்வரா. It is a manifestation of ஈஸ்வரா. இப்படியாக இருக்கிறதுனால நம்மளுடைய வைதிக தர்மம், நம்மளுடைய தர்மத்துக்கு பேரு வைதிக தர்மம். ஏன்னா வேதத்தை பேஸ் பண்ணி வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு வைதிக தர்மம்னு பேரு. இந்த வைதிக தர்மத்துல நமக்கு சில டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அலோன் டசன்ட் மேக் சனாதன தர்மா. the vision behind it makes it unique. இப்போ இந்த ஜெகத்தே பகவானா இருக்கும்பொழுது ஒவ்வொரு நேம், ஒவ்வொரு ஃபார்ம் எல்லாமே வந்து ஈஸ்வரா தான். அதனாலதான் இந்த மேல் ஃபீமேல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் இஷ்யூஸ் எல்லாம் வந்து மகாபாரதத்தோட ஆரம்ப இதெல்லாம் படிச்சோம்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பெண்களுக்கு நிறைய உண்மையெல்லாம் இருந்திருக்கு, தைரியமா தான் இருந்திருக்காங்க பெண்கள்லாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல அர்த்தநாரீஸ்வரர்னு சுவாமியை வச்சு நம்ம நமஸ்காரம் பண்றோம், சிவசக்தி சொல்றோம். அப்புறம் இந்த உலகத்துல ஜடம்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சேத்தனம். எல்லாமே வந்து கம் ஃப்ரம் ஞான ஸ்வரூபமாக இருக்கிற பகவான் கிட்ட வந்துருக்கு. எனக்கு தான் சிலதெல்லாம் ஜடம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது ஜடம், ஒரு சிலது ஜடம் இல்லை. எப்படி என்னுடைய தேகத்துல நகம் முடியெல்லாம் இருக்கிறதும் அதை நான் ஜடமாக இருந்தாலும் அது நான் தான். நகத்தை பிடிங்கினா தெரியும், முடி போச்சுன்னா தெரியும், யாரா பிடிச்சி இழுக்கும் பொழுது தெரியும். அது இட் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ, தட் இஸ் ஆல்சோ மீ. மனுஷால கூட ஜடம்னு சொன்னா கூட நிஜமாவே அந்த மனுஷன் ஜடம் இல்லை. எனக்கு வந்து அவன் ஜடமாக படுறான். ஏன்னா ஏன் அளவுக்கு இன்னும் ஆக்டிவ், மற்றவங்க மாதிரி ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல, ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, ஆக்டிவாவே இல்லை, ஜடமா இருக்கு. அதுதான், அதெல்லாம் நமக்கு தான். பட் இந்த ஜடம்ங்கிறது பகவானை பொறுத்த வரைக்கும் ஜடம்னு எதுவுமே கிடையாது. ஜடபரதர் இல்லை, அவர் மற்றவங்களுக்கு அவர் ஜடமாக தெரிந்தார். ஆனா ஈஸ்வரனுக்கு அவர் ஜடம் இல்லை, அவர் மகா ஞானியாக இருந்தார். அதுக்காக ஜடமா இருக்கிறவங்க எல்லாம் ஞானின்னு சொல்ல முடியாது, அது வேற. எவ்ரிதிங், ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஈஸ்வரா. I have to include my body also, my mind எல்லாமே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்
வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டூயிங் மானச ஜபமாக பண்ணும்போது ரொம்ப முக்கியம். தேவோ தேவாலய புரோக்தः, தேவாலயம் தேகங்கிறது தேவாலயம், ஜீவோ தேவ சனாதனா, ஜீவனும் தேவனும் சனாதனமாக எப்பொழுதுமே வேறுபட்டவர்கள் அல்ல. யஜேத் அஜ்ஞான நிர்மால்யம், அஜ்ஞானம் என்கின்ற அந்த நிர்மால்யத்தை விட்டு விட்டு அதை தியாகம் செய்து விட்டு நானும் ஈஸ்வரனும் வேற அனன்ய பக்தின்னு சொல்றோம் இல்லையா, சோகம் பாவேன பூஜ்யே, ஐ ஆம் தட் ஈஸ்வரா சஹா அகம். இங்க தத்துவமசி அந்த மகா வாக்கியத்தையே எடுத்துன்னு வந்துடணும். பூஜையில உட்காரச்சே அந்த மகா வாக்கியம் இருக்கு, சோகம் பாவேன பூஜையே. அந்த பாவத்தை எடுத்துன்னு வரும். ஞானம்ங்கிறது இல்லைனாலும் இந்த பாவம் இருக்கு இல்லையா, நானும் ஈஸ்வரன் வேறேங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப இருக்கு. அது கம்ப்ளீட்டா கைவல்யம் ஆகலைனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அந்த பாவனையோட அந்த பூஜையை பண்றோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கும்போதே அது சொல்றோம்னா மானச கர்மாக்கள் டெஃபினட்டா அது இருக்கலாம். The body is also sacred, the impeller is sacred, everything is sacred. நமக்கு இந்த சின் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. சின்னர் அப்படின்னு சொல்றோம். சின்னுங்கிறத பாபத்தை தயவு பண்ணி சின்னுன்னு நம்ம என்னைக்குமே தப்பு தவறி தெரியாம கூட அது வாயில இருந்து வரக்கூடாது. We are not sinners. We don't commit sin. சின்னுங்கிறது என்ன? You are born out of sexual relationship between Adam and Eve. Since you are a product of a sin, you are a sinner. So you are carrying the whole sin. யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, அதையே நம்ம திரும்ப திரும்ப பண்றதுனால you are also a sinner அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது. அதனால you have to purify yourself with and wash away the sins with flesh and blood. அதான் வேற கதை. We don't have any sin. We have பாப்பம். பாப்பம் and புண்ணியம் of course we have. அதுக்கு காரணம் என்னன்னா தர்மா அதர்மா. எது சரியோ அது பண்ணும்பொழுது நமக்கு we earn something. எல்லாத்துக்கும் ஒரு பலன் வேணும். எது தவறோ அது பண்ணும்போது அனுபவிக்கிறோம். அதுவும் இருக்கு. பாப்ப புண்ணியம், பாப்பம் அண்ட் புண்ணியத்துக்கு ஈக்குவலண்டா அந்த கல்ச்சர்ல எதுவுமே கிடையாது. பாப்ப புண்ணியத்தை நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? பாப்ப புண்ணியத்தை பாப்ப புண்ணியம் தான் சொல்ல முடியும். அது வேற சின்னுங்கிறது நம்ம கல்ச்சர்ல கிடையாது. பாப்ப புண்ணியம் நம்ம கல்ச்சர்ல இருக்கு, அவங்க கல்ச்சர்ல கிடையாது. ஸோ தே டோன்ட் ஹாவ் எனி வேர்ட் ஃபார் பாப்ப புண்ணியம்ங்கிறதுனால அவங்களுடைய கான்செப்ட் நம்மளுடைய இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப சரியான விஷயம் இல்லை. அண்ட் வி டோன்ட் நீட் எனி இன்டர்வென்ஷன். ஏதோ ஒரு ஏஜென்சி எல்லாம் நம்மளை காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளை காப்பாற்றிக்கலாம். காப்பாற்றுறதுன்னு பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம செய்த தவிர நம்ம திருத்திக்கும் போது, நம்ம அதுக்கான ஒரு பிராயச்சித்தத்தை பண்ணும்போது, ஒரு பக்தியும் ஞானமும் இருக்கும்போது நம்மளை ஒரே ஆத்மனாத்மானம் தான். நம்மளை நாமே தான் தூக்கி விட்டுக்கிறோம். நம்மளை நாமே இறக்கி விட்டுக்கிற மாதிரி நம்மளை நாமே தூக்கி விட்டுக்க வேண்டியதுதான். நமக்கு எல்லாமே பகவான் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில அழகா. ஐ கேன் டீல் வித் மை ஓன் செட் ஆஃப் கர்மா அண்ட் prayer by myself. I don't need anyone to come and rescue me. அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. நம்மளுடைய தர்மம் அந்த மாதிரியான ஒரு தர்மமே இல்லை, சனாதன தர்மம். Everything is sacred for me, including my body. இப்ப மைண்ட்ங்கிறது என்ன? தியானம்னு சொல்றோம். Do dhanam or meditation, one has to understand the mind இல்லையா? What is the nature of the mind? Nature of the mind is சஞ்சலனாத்மகம். சஞ்சலம்னா சலதி, மூவிங். சஞ்சலங்கிறது கண்டினியூஸ்லி மூவிங். அந்த மைண்ட் ஹேஸ் டு மூவ். மைண்ட் மூவ் ஆகிட்டே இருந்தால் தான் சரியா வரும். இல்லாட்டி என்ன ஆகிடும்? அப்படியே ஒரு ஃப்ரேம் தானே. ஒவ்வொரு தாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேம் மாதிரி இட் இஸ் மோஷன்லெஸ். ஒரு ஃப்ரேம்ல நின்றுட்டோம்னா அது அப்படியே நின்றும். இட் ஹேஸ் டு கீப் மூவிங். அப்பதான் உங்களுக்கு ஹோல் பிக்சர் தெரியறது. அந்த மூவிலேயே இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெகட்டிவ் தானே. அதெல்லாம் உங்களுக்கு அந்த ரீல சுத்த தானே அந்த ரீல் மூவ் ஆனா தானே மூவியா இருக்கு. அப்படியே நின்றுச்சுன்னா சில சமயம் ஒரு சீன்லாம் நிற்கும். இப்படிலாம் தியேட்டர்ல எல்லாம் கையால சுத்தும் போது ஏதாவது ஃபில்ம் எல்லாம் மாட்டும், எல்லாம் விசில் அடிச்சு சுத்தடிச்சு கையாமையான்னு கத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுலாம் அதெல்லாம் ஓவர் இருக்கலாம். அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்குறோம், அனிமேட்டட் கார்ட்டூன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஃப்ரேம் தான். கீப் மூவிங். அதே மாதிரி மைண்டுங்கிறது அப்பப்போ நம்ம கிரகிக்கிறோம். ஸோ ஃபாஸ்ட் வி டோன்ட் திங்க் இட் இஸ் ஒன் சிங்கிள் ஃப்ரேமா இருக்குங்கிறது நமக்கு தெரியறதில்லை. மைண்ட் கீப்ஸ் மூவிங் அண்ட் இட் ஹேஸ் டு மூவ். இல்லாட்டி எப்படி ஞானம் ஏற்படும், எப்படி கண்டினியூட்டி இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அதனால மைண்ட் ஹேஸ் டு மூவ் ஃபார் நாலேஜ் டு டேக் பிளேஸ். மைண்டுங்கிறது இட்ஸ் ப்ரிவிலேஜ் தட் இட் மூவ்ஸ். மைண்ட் கீப்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் திங் டு தி அதர்ங்கிறது ஒரு ப்ரிவிலேஜ் தானே தவிர அது
not a curse. அது எப்போ ப்ராப்ளம் ஆகுது? when you worry, when you are restless, because if you ஒரு கவலை அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுது? you are having thoughts and thoughts and thoughts and thoughts and continuous thoughts. The thoughts are not really good. It's worrying thoughts. So you become sad. அதுக்கப்புறம் யூ டோன்ட் லைக் இட், அதுவும் ஒரு தாட். ஏற்கனவே சோகமா இருக்கிறது பிடிக்கலன்னு இன்னொரு சோகம், நான் ஏன் சோகமா இருக்கேன்னு ஒரு சோகம். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அதனால அந்த கண்டினியூஸ் தாட் ஆஃப் சம்திங் விச் இஸ் நாட் பிளசன்ட் இருக்கும்போது யூ டோன்ட் ஃபீல் குட். அதனால ஸ்லீப் இஸ் என்ஜாய்டு. எல்லாருமே தூங்க மாட்டோமான எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, தூங்க போறோங்க ஏன் வருதுன்னா, தூக்கத்துல தாட்ஸ் இல்லை, மைண்ட் இஸ் ஸ்லீப்பிங். அப்ப கோபமா இல்ல, ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. வரியே இல்ல, கோபம் இல்ல, கில்ட் இல்ல, ஷேம் இல்ல, எதுவுமே இல்ல. ஸ்லீப் இஸ் த பிளெஸிங். அதனால ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு காரணத்துக்காக வந்து ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த நேரத்துல அட்லீஸ்ட் என்னுடைய மற்ற எமோஷன்ஸ் எல்லாம் என் பாடியில எதுவும் தேவையில்லாத ஹார்மோன்ஸையும் கெமிக்கல்ஸையும் கிரியேட் பண்ணாம அந்த நேரத்துலயாவது அது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். Sleep is very important. That's why everybody enjoys sleep. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் என்ன சொல்லுவாங்க, தாட் இஸ் த ப்ராப்ளம். எல்லா விஷயத்துக்கும் காரணம் வந்து எண்ணங்கள் தான், மனசு தான், தாட்ஸ் தான். ஸ்டாப் ஆல் த தாட்ஸ். யூ டோன்ட் ஹேவ் எனி தாட்ஸ், then there is no problem அப்படின்பாங்க. how is it possible? let us say that உங்களுக்கு தாட்ஸே இல்லை, நிறுத்துறோன்னே வச்சுக்கோங்களேன். you want to experience I don't have any thoughts, I'm too happy அப்படின்னு சொல்லணும்னா கூட you need a thought. You cannot stop thoughts. Thoughts by itself is not a problem. What you think about is actually cause the problem. So thoughts தான் ப்ராப்ளம்னா அப்புறம் தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். கும்பகர்ணனுக்கு தான் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கணும் நம்ம. You have to check over what you are thinking, how you are thinking. அப்போ ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. ரெஸ்ட்லெஸ்னஸே வந்து ஃபியர்னாலேயோ ஒரு ஆங்ஸைட்டியானால தான் வரும். இதெல்லாம் எப்ப வருது? தூக்கத்துல வரல, கனவுல ஓரளவுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது. பட் வேக்கிங்ல ரொம்ப கனவாது கொஞ்ச நேரம் வந்து அப்புறம் அதை கலைஞ்சு போயிடுது. நான் வேக்கிங் ஸ்டேட்ல மைண்ட் கீப்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் திங் முடியாது. ஏதாவது ஒரு ஃபியர்ல இருந்து ஆரம்பிச்சுன்னா அப்படியே பேப்பர்ல ஏதோ பார்க்கணும், டிவியில ஏதோ பார்க்கணும், யாரோ இருந்தாங்க. அப்பதான் நமக்கு யாரெல்லாமோ இன்னும் கொஞ்சம் கவலைப்படுறதுக்கான இன்புட்ஸ் எல்லாம் நிறைய வரும். அது என்னமோ வில் பி அட்ராக்டிங் ஆல் தோஸ் திங்ஸ். கரெக்டா எல்லாம் வரும். ரெஸ்ட்லெஸ்னஸ்ங்கிறது ஒரு some sort of disturbance, something is bothering, some cause is there. So you are focusing on something that is causing a restlessness. So focus எதுல இருக்கு? எதையோ எனக்கு ரெஸ்ட்லெஸ்ல காஸ் பண்ணது இல்லையா, ரெஸ்ட்லெஸ்னஸ், அதுல என்னுடைய கவனம் போக போக நான் இன்னும் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டே இருக்கேன். அந்த காஸ் என்ன அப்படிங்கறதா இங்க முக்கியமான விஷயம். சம்திங் இஸ் காசிங். அதர்வைஸ் த மைண்ட் இஸ் பீஸ்ஃபுல். பாட்டு இருக்கும், சிவனேன்னு உட்காந்துருக்கோம், அழகா ஒரு சன்ரைஸை பார்த்துட்டே இருக்கும். என்னமோ ஆறுது, உடனே கிடுக்கிடுன்னு தாட்ஸ் கீப்ஸ் ரன்னிங், அப்புறம் அதுல இருந்தாது அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரணம் ட்ரிகர் இல்லாம there is nothing to worry or be afraid of. The mind's nature is calm. எப்படி பாடியோடைய ஆக்சுவல் நேச்சர் இஸ் பீயிங் ஹெல்தியோ, அதே மாதிரி மைண்டோட சொரூபம் வந்து காம்னஸ். பாடியோடைய சொரூபம் இஸ் பீயிங் ஹெல்தி. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து போயிருந்து. இப்போ யாரும் உங்களை வந்து somebody is avoiding you ன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணம், okay, instead of being objective, okay, the person has some reason behave like that அப்படின்னு நினைக்கிறத விட the person is avoiding அப்படின்னு பார்க்கலாம். I am being avoided, இன்னும் என்ன அவாய்ட். so you feel rejected, okay, I pick up that feeling. நான் வந்து அதை பர்சீவ் பண்றேன். I am being rejected, I am being avoided. இல்ல நிஜமாவே அந்த பர்சன் அவாய்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி ஆப்வியஸ் the person is avoiding. அப்ப கூட what can you do about it? You can just be objective, okay, the person is avoiding for whatever it is. Maybe கார்ல இடம் இல்லை, நீ சாரி கார்ல இடம் இல்லை, நீங்க வேற ஏற்பாடு பண்ணிட்டீங்க,
அவாய்ட் பண்றாங்க. எனக்குன்னே என்ன வந்து எனக்கு இடம் இல்லாம பண்றாங்க. யாராவது என்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்க. எப்பவுமே அப்படிதான். நியூ பர்சன். இதெல்லாம் வந்து ஆடிங் லம்பிங் ஆடிங் பண்ணிட்டே போய் 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 அப்புறம் அப்புறம் என்ன மெடிடேஷன் தான். யோக மெடிடேஷன் ஆயிடும். அதெல்லாம் சப்ஜெக்டிவா இருக்க முடியாம எல்லாத்தையும் சப்ஜெக்டிவா பார்க்கும்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி டீல் பண்ணணும், எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு தான் ஈஸ்வரார்ப்பண புத்தி, பிரசாத புத்தி, ராகத்வேஷம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். லேட்டர் ஆன் வில் see when we do பகவத்கீதா வில் see in detail. சரி, இந்த மாதிரி எல்லாம் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு தாட் வந்துட்டு ஐ எம் பீங் அவாய்டட், பீப்புள் ரிஜெக்ட் மீ, நோபடி லைக்ஸ் மீ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல போய் போய் யார் மேலேயோ கோபம் வந்து, யார் மேலேயோ வெறுப்பு வந்து, ஏன் மேலேயே வெறுப்பு வந்து, ஏன் மேலேயே கோபம் வந்து, அப்பா அம்மா மேல கோபம் வந்து, இவங்க பெற்றதாலதான் இப்படி ஆச்சுன்னு, எங்க அப்பா அம்மா அப்படிதான், என் கூட பிறந்தவங்க அப்படிதான். Mind keeps jumping, because you picked up some feeling. The feeling came, why it came, I don't know. It just came. அதெல்லாம் ஆராயவே முடியாது, வந்துட்டு. சரி, இது தாட்ஸோட நிக்கிறதான்னு பார்த்தா அப்புறம் தலைவலி, இரிட்டேஷன். யார் ஏதாவது பேசினா அந்த நேரத்துல போனா கல்லு குண்டு எள்ளும் கொள்ளும் வெடிச்சு. அதுக்கப்புறம் காஃபி மேல காஃபியா, டீ மேல டீயா, அப்புறம் சிகரெட்டு, ஜென்ஸா இருந்தா அப்போ சிகரெட் மேல சிகரெட்டு. ஸோ ஒரு பெயின் இருக்கு உள்ள, that I was rejected அப்படிங்கிற பெயின், it leads to anger. Pain also is a cause for anger. Angerனா எல்லாருமே ஈகோ ப்ராப்ளம், திமிரு தான் கோவம் வச்சிருக்கோம். பெயின் இருந்தா ஆங்கர் டெஃபினட்டா இருக்கும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் முன்னே சொல்லியிருக்கேன். தலைவலி இருக்கு, தலைவலிக்கும் போது யாராவது நெய் நெய் நெய்னா எவ்வளவு கோபம் வருது. மற்ற நேரத்துல கூட பொறுமையா இருக்கும். தலைவலிக்கும் போது the pain causes anger because you are already dealing with something. And அதுக்கு மேல ஏதாவது எக்ஸ்ட்ரா வரும்போது உங்களால டீல் பண்ண முடியல என்பது பெயின் leads to anger. Same with emotional pain also. The person who has a lot of emotional pain tends to be irritated, tends to be angry with others. Some anger which is not resolved, உள்ள ஏதோ இருக்கு, நமக்கே தெரியாம ஏதோ ஒரு கோபம் இருக்கு, அது வெளியில காரணமே இல்லாம சில சமயம் கோபமாக மாறி வருது. Some inferiority complex, some hurt. So, in other words, ராகத்வேஷம் இல்லாமல் இருக்கிறது, ஈஸ்வரார்ப்பண புத்தியோட இருக்கிறது, பிரசாத புத்தியோட இருக்கிறது, இதெல்லாம் வந்து மனசை சாந்தப்படுத்துறது. ரொம்ப முக்கியமான சில குணங்களை முதல்ல வளர்த்துக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி தியானம் பண்ண முடியாது. ஏன்னா தியானத்துக்கு கண்ணை திறந்துட்டு இருக்கிற வரைக்குமாவது ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணை மூடுங்கன்னா உள்ள இருக்கிற உலகம் அப்படியே படப்படப்படான்னு ஓடும். வெளியில இருக்கிற உலகத்தை பார்க்கிற வரைக்கும் உள்ள இருக்கிற உலகம் தெரியாது. கண்ணை மூடனா உள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே வெயிட்டிங். இப்ப கண்ணை மூடி உட்கார்றது, அதனால கண்ணை மூடிட்டு உட்கார்றதுங்கிறது சுலபம் இல்லை. கண்ணை திறந்து உட்கார்றது ரொம்ப சுலபம். ஏன்னா கண்ணை திறந்துருக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் முடியாது. கண்ணை மூடும் போது விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன். கண்ணு திறந்து வச்சுட்டு காது திறந்திருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. கண்ணு திறந்து இருக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறது ரொம்ப சுலபம். உள்ள நடக்கிற விஷயத்த இக்னோர் பண்றது, டக்குன்னு ஒரு டிவியை போடுறது, இல்லைன்னா ஒரு பாட்டு கேட்கறது, இல்லைன்னா பேச்ச மாத்துறது. ஏன்னா நமக்கே தெரியறது உள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஈவன் when your eyes are open and something is happening, you know very well aware something is happening, immediately you do something else. அதை அட்ரஸ் பண்றது இல்லை. one has to deal with one issue, certain issues. அது உடனே அப்பப்போ டீல் பண்ணிடணும். எதுவுமே மைண்ட் ரொம்ப மெக்கானிக்கலா இருக்கு, கண்ட்ரோலே இல்லாத மாதிரி அந்த மைண்டு. யூ ரியாக்ட் மோர் தென் யூ ஆக்ட். ரியாக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. இந்த நேரத்துல இன்னது பண்ணணும் அப்படிங்கிற அத்தனை புத்தி இருந்தாலும் கூட டக்குன்னு ஏதோ ஒரு இம்பல்சிவா அப்படியே ரியாக்ட் ஆயிடுறது. லுக்ஸ் லைக் யூ டோன்ட் ஈவன் திங்க் கூட பண்ணல. அது வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், டக்குன்னு குதிச்சு காப்பாத்தினேங்கும் போது அது வேற, அது வந்து சத்கர்மாவா முடிஞ்சிருக்கு. பட் இது வந்து மைண்டே ஏதோ கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி தன் இஷ்டத்துக்கு போயிட்டு ரொம்ப ஸ்பான்டேனியஸா அது வந்து எங்கேயோ போற மாதிரி இருக்கு, அப்படியே ஃப்ரீயா.
One has to deal with the pain and you have to heal the pain. சப்கான்ஷியஸ்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டெஃபினட்டா அதெல்லாம் கஷாயம் அப்படின்னு சொல்லுவோம். உபனிஷத்துல கஷாயம்ங்கிற வார்த்தை. Childhood issues and not only childhood, as you grow also you pick up illa. அப்பப்போ we pick up. Many people pick up a lot of issues as we grow. ஒன்று வந்து சொசைட்டில இருந்து வரும், ஃபேமிலியில இருந்து வரும், இல்லை நமக்கு நாமே மற்றதெல்லாம் பண்ண முடியலன்னா கூட ஏதோ செல்ஃப் சாபிட்டேஜாவது பண்ணிட்டு இருக்கலாமே, ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோங்கிற திருப்தியாவது இருக்கும். நம்மளை நாமே அழிச்சுக்கிறது, நம்மளுடைய எண்ணங்களே போறோம் நமக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு. இது வந்து இன்னும் என்ன ஆகும், அது போக போக அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வர 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 இட் கெட்ஸ் ஸ்ட்ரென்தன்ட், இட் பிகம்ஸ் ஸ்ட்ராங்கர். அந்த பிலீஃப் அண்ட் அந்த பெயின் அதெல்லாம் இட் பிகம்ஸ் ஸ்ட்ராங்கர். ப்ராப்ளம் ஹேஸ் டு பி அட்ரஸ், அதர்வைஸ் இட் வில் பிகம் ஹர்டல். பெரிய ஹர்டலா இருக்கும். நீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய ஹர்டல். விக்னம்ல நமக்கு ஆத்தியாத்மிக விக்னம் சொன்னோம்ல, நமக்கு நாமே நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், இமோஷனல் இஷ்யூஸே நமக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். We will be trying to jump. அப்பப்போ ஏதாவது நடந்ததுன்னா you will be jumping, skipping it. ஸ்கிப் பண்ணி போயிட்டு then one day you will become tired. ஐயோ ஏண்டா அப்படி இருக்கும், முடியலையே, எவ்வளோதான் இதை டீல் பண்ணிட்டே இருக்கிறது, எத்தனை நாள் தான் எப்படியே போயிட்டு இருக்கிறது. It is like fixing a symptom, சிம்டமை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வந்து ரூட் காஸ் இருக்கிற வரைக்கும் அது திரும்ப வந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இதுவும். This is where you have to employ your free will. இந்த மாதிரி எனக்கு நடக்கிறது, let me decide, let me take charge of my life. I had enough of it. Free willங்கிறது ரொம்ப ரொம்ப, அதனால தான் you become a responsible person. இந்த பாப புண்ணியம், I am responsible for whatever happens in my life. எதனால சொல்றோம்னா அந்த ஃப்ரீ வில், புருஷார்த்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்ம பகவான் ஒரு ஹியூமன் லைஃப்ல மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. கழுதியால டிசைட் பண்ண முடியுமா, நான் இனிமே உதைக்க மாட்டேன், நான் இனிமே இப்படி எல்லாம் பாட மாட்டேன்னு? மனுஷன் டிசைட் பண்ணலாம். Human beings can choose. A tiger cannot choose not to kill. It will choose. It is programmed to behave in a particular way. But human beings அந்த மாதிரி இல்லையா? அதனால தான் மனுஷ ஜென்மா அத்தனை உத்தமம்னு சொல்றது, அத்தனை பொறுப்பும் அது இருக்கிறதுக்கு காரணம் புருஷார்த்தம்னு ஒன்று இருக்கிறது தான். So find out why you feel the way you are feeling. Find out why you behave the way you are behaving. Find out why the way you are reacting. React the way you react. So go to the root cause. ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அது பிரான்ச்சை வெட்ட வெட்ட இலையும் கிளையும் வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும். வெட்டிகிட்டே இருந்தா நமக்கே ஒரு நாள் டயர்ட் ஆயிடுது. அப்போதான் வெட்டுறதே வாழ்க்கையா போனா யூ கெட் வெரி எக்ஸாஸ்டட். The best thing is pull the root out. ரூட் எடுத்துட்டோம்னா everything falls. இப்போலாம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் நிறையா இருக்கு. ரெஸ்ட்லெஸ் மைண்டை எப்படி காம் பண்ணுறது, and people also have benefited from it. நமக்கு வந்து இந்த to feel emotionally stable, to focus on something for a particular period of time, to feel some calmness, இதெல்லாம் நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. And it does calm you down for some time. Okay? So அதனால என்ன, we have to continuously keep doing this meditation. ஏன்னா இது டெக்னிக் தானே, it's only a technique. It is not addressing the root cause. The technique to keep you calm. பெயின் கில்லர் எடுத்துக்கிறோம், வேற ஏதோ ஒரு மைண்ட் மெடிசன் எடுத்துக்கிறோம். சரி, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்னிக்கை ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆயிடுது, மறுபடியும் எல்லாம் திரும்பி வருது. மறுபடியும் நீங்க அந்த டெக்னிக்கை மறுபடியும் ஆரம்பிச்சாதான் மறுபடியும் will feel calm. You have to fix the root cause. Once you deal with your anger and depression, guilt, shame, regret, இதெல்லாம் உள்ள வச்சுட்டு விரும்பின மெடிடேஷன் பண்ணா it won't fix the issue. Mind will be peaceful only when you deal with all. Then only you become available. எனக்கே நான் அவைலபிளா இருக்கணும். மற்றவங்களுக்கு அவைலபிளா இருக்கிறது ஒரு விஷயம், மற்றவங்களாம் சீப்போன்னு கூட போயிடுவாங்க. பட் எனக்கே நான் அவைலபிளா இல்லைன்னா what sort of life it will be. மெடிடேஷன் as a technique நிறைய வந்து யோகா, பதஞ்சலி யோக சூத்திரத்துல இருக்கு. பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில நிறைய மெடிடேஷன் டெக்னிக். So what is this meditation? Meditation is nothing but bringing back the mind from where it wanders. எங்கேயோ போற மைண்டை திருப்பி கொண்டு வந்து நிறுத்துறது. அப்படியே ஓடி போயிட்டே இருக்கு. இல்லை, அந்த ஒரு குழந்தை வந்து இப்படியே இருக்குன்னா அப்படியே தவந்து அப்புறம் அப்படியே சட்டையை பிடிச்சி வரணும்,
கொஞ்சம் இழுக்கிறீங்க, அது பக்கத்துல இங்கேயும் இழுக்கிறீங்க, அது இப்படி உட்காரும். அப்புறம் நீங்க ஏதாவது கொஞ்சம் அலட்சியமா இருந்தா மறுபடியும் கிட்டு அது போடும், மறுபடியும் கிட்டுக்கிட்டுனா உட்காரன்னு அதை பிடிச்சி இழுத்து வைக்கிறீங்க. இப்படியே பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிடும். அப்புறம் இதே வேலையா இருக்கு, உட்கார் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவோம். அது உட்காராது. அது ஏன் உட்காருது? அது நேச்சரே குழந்தை வந்து போயிட்டுதான் இருக்கும். மனசும் அப்படிதான் போயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்றீங்க? அந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்காந்து வைக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது கொடுத்துட்றீங்க கையில. வச்சுட்டீங்க, அங்க இங்க போகக்கூடாது சரியா? அது வச்சுட்டு அதை உருட்டிண்டு அதை வச்சு விளையாடிண்டு அது சுத்தமா அது உட்காந்து. சிமிலர்லி மனசுங்கிறது கூட அது மாதிரிதான், அது போயிட்டு தான் இருக்கு. பை நேச்சர் தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல அதை பழக்கணும். ஒரு இடத்துல உட்கார்றதுக்கும் நம்ம பழக்க வேண்டியது, ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கு பழக்கணும். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றதுக்கு முதல்ல பிராண வீக்ஷணம் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. பிராண வீக்ஷணம்ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பிரீதிங், நம்ம இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் இருக்கு இல்லையா, சாதாரணமா அதை அப்சர்வ் பண்றது, நாட் பிராணாயாமம். வெறும்ன பிரீதிங்கை மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. கவனத்தை வந்து பிரீதிங்ல வச்சுக்கிறது. இன்ஹேல் பண்றதுல எக்ஸேல் பண்றதுல மட்டும். அதுக்காக புதுசுலாம் இழுத்து விட வேண்டாம். சாதாரண மூச்சு விடுறதே கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து பிராண வீக்ஷணம். இட் இஸ் ரமண மகர்ஷி வந்து உபதேச சாதனை சொல்றாரு. இந்த பிராணனை வந்து நம்ம கவனிக்கும் போது when you focus on the breath and control the breathing, the mind also is controlled. like இந்த பறவைகள்லாம் நெட்ல போட்டு ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து மைண்டையும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து வைக்கிறதுக்கு பிரீதிங் ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த இடத்துல டாய், குழந்தைங்களுக்கு ஒரு பொம்மையை கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து டாய்ங்கிறது சிம்பிள் பிரீதிங் தான். பிராணாயாமம் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நான் இப்போ இங்கே சொல்லலை, ஏன்னா அதெல்லாம் நீங்கள் யார் மூலமாவது கற்றுட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணுறது இட் இஸ் ஓகே. பட் பிராண வீக்ஷணம்ங்கிறது வெறுமனே யூஆர் அப்சர்விங் தி ப்ராசஸ் ஆஃப் பிரீதிங், அவ்வளோதான். மைண்டுக்கு ஒரு ஆக்குபேஷன் கொடுக்கணும். இதை கவனி, இதை பண்ணு, அது அந்த நாஸ்ட்ரல்ஸ்ல அது போகிறது வருது, யூ ஃபீல் த பிரெத். வில் டூ ஒன் டே. எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா, இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருப்பேடு இல்லைன்னா ஏதாவது நடந்துட்டு இருப்பேடு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா வில் டூ தட். இது வந்து ஒரு சுலபமான இது. பிராணனை அப்சர்வ் பண்றதுனால பிராணனும் வந்து சட்டில், மைண்ட் இஸ் ஆல்சோ சட்டில். the mind and prana is directly connected. எப்படி பிராணனும் தேகமும் டைரக்டா கனெக்டடா இருக்கும், மைண்டும் பிராணனும் டைரக்டா கனெக்டடா இருக்கும். பிராணனை வந்து சட்டிலாக இருக்கிற அந்த பிராணனை நம்ம கவனிக்கிறது, சட்டிலாக இருக்கிற மைண்டும் காமாயிருக்கு. திஸ் ஹவ் யூ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் த மைண்ட். பழக்கம் இல்லாத போது மனசு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் முமுட்சூஸ், all of you are devotees, mukshu's, so we don't need any technique. Straight away we'll go for meditation. We play the role of a devotee. The devotee அப்படிங்கிற ஒரு ரோல் எடுத்துட்டு ஈஸ்வர தியானம் பண்ணணும். We bring out the devotee in us. நமக்குள்ள இருக்கிற அந்த டிவோட்டி, இந்த பக்தன் அப்படிங்கிற அந்த உணர்வை நம்ம வெளியில் எடுத்துட்டு வரோம். அது பகவானை வச்சு பண்றோம். அதையும் எப்படி பண்ணணும்? பாஹ்யான் ஸ்பர்ஷான் பகிர்ந்துருப்பா. வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியிலே வச்சுட்டு எல்லாரையும் உள்ள கேரி பண்ணக்கூடாது. அதனாலதான் அந்த காலத்துல மெடிடேஷனுக்குன்னு தனியா ஒரு இடம், பூஜை ரூம். அந்த பூஜை ரூம்னு ஒண்ணு வச்சிருந்தா, அது கோவில் மாதிரி இருக்கும் பூஜை ரூமே. அது ஆல்டர்னு ஒண்ணு வைக்கிறது ஏன் விசேஷம்னா, this place is for this. இட்ஸ் ஒன்லி அந்த இடத்துக்கு போகும்போதே மனசு தானா ஒரு அமைதி அடிகிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடம் எப்பவுமே இருக்கணும். அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு யாரையும் உள்ள கேரி பண்ண. கோவில் தான் சொல்றோம்ல, கோவில்லையே எத்தனை சிற்பம் இருக்கு, கோவில்லையே வெளிப்பிராகாரத்துல இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கா அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? கோவிலுக்குள்ள போகும்போது ஒவ்வொன்றா இதெல்லாம் டிராப் பண்ணிட்டே உள்ள போகணும். கர்ப்பகிரகத்துக்கிட்ட போகும்போது அங்க வந்து துவாரபாலகா இருப்பார், ஒரு விரலை வச்சுட்டு. பகவானை மட்டும் நினைச்சுட்டு உள்ள போகும், ஒரே எண்ணம் அப்படி போகணும் உள்ள. அந்த துவாரபாலகர் they remind us leave everything outside.
எல்லாம் விட்டாச்சு, இப்ப நீ உள்ள வரப்போற ஒரு சிந்தனையோட உள்ளவா, ஈஸ்வர சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் உள்ளவான்னு சொல்லிதான் துவாரபாரர்கள் ஒருத்தவரில் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறான்னு கூட வச்சுக்கலாம். ஸோ வி கேன் கோ, அப்படிதான் போகணும் உள்ள. ஸோ அந்த மாதிரி பகவத் தியானம் வரும்போது மற்றதெல்லாம் அப்படியே டிராப் பண்ணிட்டு போயிடும். இந்த காய்க வாச்சிக மானச வியாபாரம் பகவான் பக்தி இருக்கும்போதுதான் அது பக்தியா இருக்குது. பூஜா தியானம் பஜன் எல்லாம் பக்தி கர்மான்னு சொல்றோம். பக்தி பண்ணும்போது ஒரு சில நேரம், கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுவேன், எவ்வளவு நேரம் பூஜை பண்ணுவேன், 1/2 hour 1 hour, ஒரு மேக்ஸிமம் 2 hours வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 hours யூ ஆர் a devotee அப்படின்னு ஆயிடுறது இல்லையா? யூ ஆர் a devotee for 2 hours. பட் இஃப் யூ டூ ஆல் த கர்மா, எல்லா கர்மாவுமே பகவத் சிந்தனையோட பண்ணிட்டோம்னா யூ ஆர் a devotee all the time. இதுதான் நான் முதல்லயே சொன்னேன். The role of a devotee should be primary role. மற்ற ரோல்லாம் செகண்டரி ரோலாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் பிகம்ஸ் ஆஃபரிங். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆஃபரிங்கா இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களும் ஜாகிரதையா இருக்கணும். எல்லாமே பகவானுக்கு நான் அர்ப்பணம் பண்ண போறேன். அந்த கொஞ்ச நேரத்துக்குன்னு இல்லாமல் அதையே நம்ம ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன், எவ்ரி ரிலேஷன்ஷிப், எவ்ரி இன்ட்ராக்ஷன்ஸ்ல நம்ம எடுத்துன்னு வந்தோம்னா, செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் எடுத்துன்னு வந்துட்டோம்னா, then you are a devotee. All the time you are a devotee. So devotee-ஆ இருக்கிறதுக்கு தனியா பிரயத்தனம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுறது. So whole life becomes a meditation. பகவத் தியானத்திலேயே போயிடுறது. So how to be a devotee? அடுத்து நான் எப்படி பக்தனா இருக்கிறது? எப்படி எல்லாரும் வைஃப் ஆனீங்க? எப்படி எல்லாரும் மதர் ஆனீங்க? Before marriage you are not a wife. How did you become a wife? By owning up the other person. Whomever you married husband அப்படின்னு இருக்கிறனால, whomever you married accepted as wife. So அது அந்த அக்செப்டன்ஸ் தான். So I accept ஈஸ்வரா as everything. சர்வஜனாக நான் ஏற்றுக்கிறேன். He is the creator and I am the creatorன்னு பார்க்கும்போது அப்படி தானாக வருது. எல்லா ஜெகத்துக்கும் அவர் தான் காரணம். அது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒய்ஃப் நல்லா புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் பகவான் கிட்டையும் சேம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்துட்டோம்னா அது தானா அந்த பாவம் வருது. How you became a friend? 2 strangers suddenly you become a friend. How? உங்களுக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்னை விட அவளுக்கு தான் என்ன ரொம்ப தெரியும், எனக்கு தெரியாத என்னை பத்தி எல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல சொல்றோம். அந்த மாதிரி பகவத் ரிலேஷன்ஷிப்லயும், பகவான் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயும் அந்த மாதிரி இருந்தால் தென் ஆனா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி ஒரு டான்சர் டான்ஸ் பண்ணினாதான் டான்சர், ஸ்விம் பண்ணணும் அப்பதான் அது ஸ்விம்மர். அதே மாதிரி பக்தி பண்ணினாதான் இல்லாட்டியா எல்லா விஷயத்துக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு இமோஷன்ங்கிறதுனால it has to be cultivated. வேற வழி இல்லை. Since the subject is Kadama Brahma Manasa Vyapara, our meditation here is on Ishvara. ஈஸ்வர தான் இங்க சப்ஜெக்ட் மேட்டர். சரி, இந்த தியானம் எப்படி பண்ணலாம்? நமக்கு பெரியவானா நிறைய விஷயம் சொல்லியிருக்கான். ஒன்று விஜுவலைசேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஷோடச பூஜை கத்துண்டல் இல்லையா, பிரச்சாரம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ்லேருந்து தீபம் ஏற்றுறதுலேருந்து எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே அப்படியே மானசமாக பண்றது மானச வியாபாரம் ஆயிடுச்சு. So you can do all the steps, preparatory steps. But முதல்லயே சொல்ல மாட்டேன், தெரியாம உட்கார்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டோமே அப்படி இல்லை. It is not an excuse to escape from doing the puja. காய்கம் பைபாஸ் பண்றதுக்காக இல்லை. காய்கம் பண்ணிட்டே இருக்கேன், டெய்லி அதை பூஜை பண்றேன். ஆனா இன்னைக்கும் முடியல, டிராவலிங் இருக்கு, இல்ல உடம்பு சரியில்லை, எழுந்து பண்ண முடியல, இல்லை வேற ஏதோ வேலை வந்துட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. டூ ஆல் தி ஷோடசோபச்சாரா மானசமாகவே கம்ப்ளீட்டா. எப்படி நீங்க இந்த வேலை டீட்டெயில் விவிட்லி யூ ஹேவ் டு கெட் இன் டு ஆல் தி டீட்டெயில்ஸ். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துல டிங் 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 பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படி பண்ணக்கூடாது. உட்காந்து பண்ணினா நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி மனசு அங்க இங்க போகாம அதையே கம்ப்ளீட்டா பண்றதுக்கு பேர் தான் மானச பூஜா. மானச பூஜா மானசமாக பண்ணும்போது அது தியானமாக மாறி விடுகிறது. மைண்ட் அதுலயே இருக்கிறதுனால
மானச கர்மாவும் ஒரு கர்மாங்கிறதுனால அதுக்கும் சாரி அதுக்கும் புண்ணிய பலன் இருக்கு, அதுக்கும் துஷ்ட பலம் அதிர்ஷ்ட பலம் ரெண்டுமே இருக்கு. துஷ்ட பலம்ங்கிறது இம்மீடியட்டா பூஜை பண்ணின ஒரு திருப்தி, மனசு ஒரு இடத்துல லயிச்சுது, அந்த நேரத்துல பகவத் தியானத்துல இருக்கும்போது டெஃபினட்டா ஒரு சாந்தம் இருக்கு, சரண்டர் இருக்கிறதுனால சாந்தம் இருக்கு. அதிர்ஷ்ட பலம்ங்கிறது புண்ணியமாக இருக்கு. மானச வியாபாரம் எதுவாக இருந்தாலும் மொத்த கர்மாவுக்கு கூட பாப புண்ணியம் உண்டு. அதனாலதான் உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல்னு சொல்லியிருக்கு இல்லையா திருக்குறள்ல. என்ன சொல்லியிருக்கு? பிறரோட பொருளை நான் திருடுவேன்னு மனசால நினைச்சா கூட அது திருட்டுதான். நாலு அறம் விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அது அடிக்கிறதுக்கு சமம் தான். மனசால நினைக்கிற கர்மாவுக்கும் பாப புண்ணியம் உண்டு. அதனாலதான் பி கேர்ஃபுல் வித் யுவர் தாட்ஸ். என்ன நினைக்கிறோம், சமம் தமம் எல்லாம் எதுக்காக சொல்லியிருக்கு? தாட்ஸ் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அதுவும் ஐ எம் திங்கிங். ரேண்டம் தாட்ஸ் பத்தி கவலைப்படாது. டக்குன்னு ஏதோ ஒரு தாட் வந்தது போனது. பட் நமக்குள்ளேயே ஒரு கேர்ஃபுல்லா நம்ம இருந்தோம்னா அப்போ நமக்கு அந்த மாதிரி ரேண்டம் தாட்ஸ் கூட வராம போயிடும். அப்போ சிந்தனை எல்லாமே சாத்வீகமாக இருக்கும், சச்சிந்தனையாக இருக்கும். நம்ம தாட்ஸ் என்ன மாதிரி தாட்ஸ் வருதுங்கிறத வச்சு உள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மானச கர்மா also has பாப புண்ணியம். அண்ட் சகுண பிரம்ம மானச வியாபாரமாக இருக்கும்போது பக்தி இருக்கிறதுனால அதுக்கு டெஃபினட்டா புண்ணியம் இருக்கு. மென்டல் ஆக்டிவிட்டியை என்னைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. மென்டல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கும் எனர்ஜி தேவைப்படுறது, அதுக்கும் எஃபர்ட் இருக்கு. பட் நாட் ஆஸ் மச் as physical effort. ஒரே எஃபர்ட் என்னன்னா bring the mind back with place. அதுதான் இந்த எஃபர்ட். இதுக்கு ஒரு கதை இருக்கு. அண்ட் இதுல சிவமானச பூஜா இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் கிவ் யூ த சிவமானச பூஜா. அது எப்படி பண்ணணும் அழகா சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார். மனசாலே எப்படி பூஜை பண்றதுன்னு அவரே அதை எழுதி கொடுத்துருக்கார். ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதுக்கான மீனிங் பார்ப்போம். ஒரு சின்ன கதையும் அதுக்கான ஒரு மீனிங்கும் நம்ம பார்க்கலாம். We'll meet in the next class. We'll continue in the next class. Om Shri Guru Namaha. Hari Om.